சேனலில் குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால தான் இன்றைக்கி நாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு ஆரம்பிக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பெரிய பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே போதும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை இது போல் ஃபைனாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளியில் ஒரு தக்காளியை இது போல் நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நம்ம தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். தக்காளி உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட இதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் சீரகம், நறுக்கி வச்ச பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதோட நம்ம என்னென்னலாம் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, லைட்டாக அந்த பிங்கிஷ் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதோட நறுக்கி வச்ச தக்காளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 தக்காளி எடுத்திங்கன்னா ஒரு தக்காளியை இது போல் நறுக்கி வச்சு ஆட் பண்ணுங்க. ஒரு தக்காளியை பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான தக்காளி அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தக்காளியும் வெந்துருச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். டெய்லியும் இட்லி, தோசை, உப்புமான்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதோட பச்சை வாடை போனது பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்னடா பிரெட் உப்புமான்னு சொல்லி இவ்வளோ நேரத்துக்கு ப்ரெட்டையே காட்டலைன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி இது ஒரு பக்கத்து கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரெட் பீசஸை ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான பிரெட் பீசஸை எடுத்துக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன சின்னதாக பிட்டு எடுத்துக்க போகிறோம். நான் கையில் தாங்க பிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நைஃப் வச்சு நீங்கள் அழகாக துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போ பிரெட் பீசஸை போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக நீங்கள் கிளறி எடுத்துகிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு இது மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு பிரெட் உப்புமா கிடச்சிருச்சு. கடைசியாக மல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா பிரெட் உப்புமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கொடுக்கலாம். பசங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்த பிறகு ஈவினிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம். ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.